என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ கேள். இது உனக்கு முக்கியமான ஒரு விஷயமாக மாறப்போகின்றது. சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்காக ஆசைப்படுகின்றது. என் பிள்ளையே, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவினுடைய வாக்கினை நீ கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் குழந்தையே, இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அவர்கள் எப்படி தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அம்மாவானவள் அதை கண்டுவிட்ட பிறகு அவர்களிடத்தில் எதனால் இந்த பதற்றம், எதனால் இப்படி இருந்த இல்லத்தை சுற்றி வருகின்றீர்கள், உங்களுக்கென்று இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் எனக்கும் என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் இங்கே இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பேசியே ஆக வேண்டும். என் தங்கமி, மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் வந்துவிட்டால் காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் இதை சொல்லிவிட முடியாது. அம்மா, தாயே, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை அளிக்க வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தது. அந்த ஆத்மா, என் பிள்ளையே, இப்படி மனதில் கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த ஆத்மாவானது அந்த அன்பினை நான் வழங்குவதுதானே முறையாகும். இந்த தாயானவள் நான் அந்த ஆத்மாவினுடைய அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவு செய்து விட்டேன். இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவிடமிருந்துதான் அவர்கள் மனதில் நினைப்பதை பேச முடியும். என் பிள்ளையை, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாக எல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று அத்தனை சுலபமாக உனக்கு உதவி செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் நிறைவாக இருந்தது. என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுவரையில் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் காலம் எனக்கு இவ்வளவு சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பது தெரியாது அல்லவா? அதனால் முன்பு எனக்கு அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் என் மனதில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போல தன்னாமும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைப்பேன். நான் அதைத்தான் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல
எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று நான் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாக ஆகும்படி மாறிவிட்டது. இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு முன்பாகவே வந்துவிட்டது. எனக்கு மிகுந்த வருத்தமாகும். நான் இன்று உங்களோடு வந்து நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. நான் சில விஷயங்களை சொல்லாமல் சென்று விட்டேன். இப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் விட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு இந்த அம்மா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால் என் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்கின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டாலே போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷம் இன்றும் என் மனதில் நிலையாக நிற்கின்றது. ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு குறைந்ததே இல்லை. என்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே என் மீது முழுமையான அன்பினை செலுத்தினீர்கள். யாருமே என்னை தள்ளி நில் என்று சொன்னது கிடையாது. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நான் வளர்ந்து வந்தேன் அல்லவா? இப்பொழுது என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். சில விஷயங்களை வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் அதையெல்லாம் இனிமேல் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அது முழுமையான பலன்களை கொடுக்கும் இருப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்கள் மனதிற்குள் வேதனை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்பொழுது உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் காண்பித்திருக்கின்றேன். ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக பேசியது கிடையாது. மனதில் பேசுவதை பற்றென்று பேசிவிடுவேன். அதனாலேயே இங்கு என்னுடைய குணங்கள் சிலருக்கு பிடிப்பதில்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு உண்மையில் இங்கிருந்து சென்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே மனம் முடியாததாக இருந்து ஒரு நாளும் நான் அங்கும் இங்கும் ஓடி மீண்டும் என் உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் உயிரற்ற உடலாக அங்கே இருக்கின்றேன் என்று. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் நான் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அதனால் என்னை நினைத்து யாரும் கவலைப்படாமல் உங்களோடு இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையாக நினைத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனமுருகி என்னிடம் கேட்டது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.